ஆண்டவர் ஓமையா சொல்றாரு, ஒருவன் ஒரு இடத்துல 5 பணம் என்ன செய்யறான், கடன் பெறான். இவன் 5 கடன் பெற்றவங்கிட்ட இன்னொருத்த என்ன செய்யணும், 50 என்ன செஞ்சிருக்கிறான், கடன் பெற்று இருக்கிறான். பாருங்க, இவன் தன் எஜமானுக்கு 50 பணம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இவனிடத்துல ஒருவன் எவ்வளவுதான் தரணும், 5 பணம் தான் தரணும் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எஜமான் கூப்பிட்டு, நீ 50 பணம் எனக்கு கடனாளியா இருக்கிற, எனக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், தர வேணான்னு சொல்றார். கடனை நான் என்ன செய்யறேன், தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற. இப்போ இவன் 50 பணத்தை என்ன செஞ்சிருக்கிறான், தள்ளுபடி பெற்றிருக்கிறான். 1 ரூபா கூட கட்ட வேண்டியதில்லை. இவன் விடுதலையாக்கப்பட்டுட்டான். இப்போ இவன் கிட்ட ஒருத்தன் 5 பணம் வாங்கினான் பார்த்தீங்களா, அவனை ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு அவன் கழுத்தை என்ன செஞ்சானா, போய் பிடிச்சானா. அல்லேலூயா. 50 பணம் இவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஒன்றுமே கட்ட வேணான்னு அது தள்ளுபடி பண்ணியாச்சு. இப்போ இவங்கிட்ட வெறும் 5 பணம் என்ன செஞ்சிருக்கிறான், ஒருத்தன் வாங்கியிருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவன் கழுத்தை போய் என்ன செய்கிறான், பிடிக்கிறான். நல்லா கவனிங்க, இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதை கொண்டு போய் எஜமான்ட்ட சொல்கிறதுக்குனே ஒரு ஆள் இருப்பான். அல்லேலூயா. அவனை கர்த்தரே வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்கள், இதை சங்கம் பிடிச்ச உடனே இதை பார்த்துட்டு எஜமானுக்கு நியூஸ் போயிடுச்சு. போய் சொன்ன உடனே அவன் கூப்பிட்டு அனுப்புகிறான், அட்டூழியக்காரனே, அநியாயக்காரனே, உனக்கு நான் 50 பணத்தை என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், உனக்கு தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆனால் உன்னிடத்தில் ஒருவன் 5 பணம் என்ன செஞ்சிருக்கிறான், கடன் பெற்றிருக்கிறான். அவனுக்கு நீ மன்னிக்க கூடாதா? நீ வாங்கினதை கட்டாயம் கொடுத்தே தீரணும். அதுக்கு மேலே ஒரு ஃபைன் போடுவேன், அதையும் சேர்த்து என்ன செய்யணும், வட்டியோடு சேர்த்து கட்டணும். அல்லேலூயா. அந்த வட்டியில் அந்த 5 பணத்தை கழிச்சு கொண்டுருவார். எந்த 5 பணத்தை, யாரை போய் சங்க பிடிச்சியோ அவனோட 5 பணத்தை என்ன செஞ்சுக்க, கழித்துக்க. இனி அவன் உனக்கு அடிமை, உங்ககிட்ட கடனாளி அவன் கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சிலுவையில் அந்த 50 பணத்துக்கு ஒப்பனையாக என்ன செஞ்சிட்டாரு, தள்ளுபடி பண்ணி இரத்தத்தினால் உங்களை என்னையும் கழுவி சுத்திகரிச்சிட்டார். நம்ம கிட்ட ஒருத்தன் 5 பணம் வாங்கியிருப்பான் பாருங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட என்கிட்டையும் ஒருத்தன் 5 பணம் வாங்கியிருப்பான். இல்லை ரொம்ப ஏழ்மையாக இருப்பான், இல்லை சில காரியங்கள் இருக்கும், சில விஷயங்களில் அவங்க என்ன செய்யலாம், அதிகமாக பேசியிருக்கலாம், இல்லை கம்மியாக பேசியிருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம், ஏதோ விதத்தில் முரண்பாடாக என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒப்புரவாகுங்க. அல்லேலூயா. நானே உங்களுக்கு மன்னிப்பேன். ஆனால் செக்க செவ்வேன்னு இருந்த பாவங்களை நானே உங்களுக்கு மன்னிப்பேன். ஆனால் யார், உலகத்தை உண்டாக்குன ரட்சகர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன், உங்களுடைய பாவங்களார உங்களை கழுவி சுத்திகரித்துட்டேன். உங்களிடத்தில் ஒரு இடத்துல மனக்கசப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குமானா என்ன செய்யுங்க, ஒப்புரவாகுங்க. அல்லேலூயா.